ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சோயா வச்சு தான் இந்த ரெசிபி சூப்பராகவே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நான் பிரியாணி மசால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் ஆனியன் நான் நல்லா ஆட் பண்ணி வணக்கிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 கப் ஆஃப் டொமேட்டோ நான் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேன். தக்காளி வணங்கினதுக்கப்புறமேட்டு நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு 2 கேரட்டும் 1 கப் ஆஃப் கார்ன், அதுக்கப்புறமேட்டு 1 கப் ஆஃப் சோயா வந்து நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஹாட் வாட்டர் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நான் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு மசால்ஸ் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்கோசரம், அது ஆப்ஷன் தான். சால்ட்டு போட்டு நான் நல்லா வணக்கிக்கிறேன். வணக்கினதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நான் 3 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அது 1.5 கப் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 3 கப் ஆஃப் இது ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் ஒரு 2 விசில்ஸ் விட்டேன் அப்படின்னா இந்த ரெசிபி